உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரியரே, இன்றைய திருப்பலியில் இறைவன் செய்து வந்துள்ள அனைத்து நலன்களுக்கு நன்றி கூறி கீர்த்திகா ஜெனிஃபர் இவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் இவரும் மற்றும் ஸ்டெல்லா மேரி, சபரிமுத்து பாக்கியம், ஜெயபால், லாரன்ஸ் மற்றும் ஸ்டானிஸ்லாஸ், எஃப்.ஏ. மேரி, கன்னிமரியா இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் நாம் இந்த திருப்பலியை இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றோம். இவற்றோடு சேர்ந்து நமது தாய் திருச்சபைக்காகவும் நமது உயர் மறை மாவட்டத்திற்காகவும் நமது பங்கின் வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இன்றைய தினம் நமது தாய் திருச்சபையானது அன்னை மரியாளின் திருச்சபையின் அன்னையாக உயர்த்தப்பட்ட பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இறை அன்னை மட்டுமல்ல, திரு அவையின் அன்னையாகவும் போற்றப்படுகின்றார் இந்த அன்னை. திரு அவைக்கு அன்னையாக இருப்பவள் நமக்கும் அன்னை என்பதை நாம் மறந்து விடாமல் அந்த அன்னையை போல் பிள்ளைகளும் வளர வாழ இந்த திருப்பலியை மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் இறைவனுக்கு அர்ப்பணிக்க நாம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். எனவே என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆண்களை போதும் கண்மையான எல்லாம் வல்ல இறைவன் மீது இறக்க வைத்து நாம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோரிடையே மிக சிறந்தவராக புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளீர். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது உண்மையான நம்பிக்கையோடு வழி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் உமது திரு
இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்று மன்னிக்கின்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாத என்று நான் விலக்கிய மரத்தில் இருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், கண்டு காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் உலர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்தைக்கும் அவள் வித்தைக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையையும் மண்ணையையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. பல்லவி. கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளங்களிலிருந்து உனக்கு நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக. பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோபாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார்.
அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரியரே, நேற்றைய தினம் நமது தாய் திருச்சபையின் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தோம். தூய ஆவியாரின் பெருவிழா அன்றுதான் நமது தாய் திருச்சபையும் பிறந்தது. அந்த தாய் திருச்சபை நம்மை வழிநடத்தும் ஒரு அன்னையாக இருக்கின்றது. அந்த அன்னையின் பாதுகாவலில், அந்த அன்னையின் வழிநடத்துதலில், அந்த அன்னையின் பராமரிப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னையின் விசுவாசம் மரியன்னையின் விசுவாசமும் ஒன்று. கிறிஸ்து திருச்சபையின் தலை நாம் அனைவரும் அந்த திரு அவையின் உறுப்புகள். கிறிஸ்து தலை என்றால் நாம் அந்த உடலின் உறுப்புகள். அந்த தலையும் உறுப்புகளும் சேர்ந்து உடலாக அமைகின்றது. அதுதான் நமது தாய் திருச்சபை. அந்த தாய் திருச்சபை நமக்கு எப்பொழுதும் நம்மோடு இருந்து, நமக்காக இருந்து, நம்மை வழிநடத்தும் அந்த தாய் திருச்சபை கிறிஸ்துவின் எண்ணங்களோடு வழிநடத்துவதை நாம் உணர்கின்றோம். அந்த தாய் திருச்சபையை பெற்றெடுத்த, வழிகள் நடத்தும், பாதுகாக்கும் அன்னையாக புனித ஆறாம் சின்னப்பர் திருத்தந்தை அவர்கள் இந்த தூய ஆவியாரின் பெருவிழாவுக்கு அடுத்த நாள் இந்த திரு அவையின் அன்னையாம் மரியன்னையை கொண்டாட கேட்டுக்கொண்டார். அதை உறுதிப்படுத்தியது இன்று நம்மோடு இருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாளை உறுதிப்படுத்தி நமது தாய் திருச்சபை முழுவதும் அன்னை மரியாதை நமது திருச்சபையின் அன்னையாக ஏற்று, அந்த அன்னையின் பாதுகாவலில் நமது திருச்சபை ஒப்படைத்து, அந்த அன்னை வழியிலாக நாம் வழிநடத்த நம்மை தூண்டுகின்றது. அன்னையின் மகிமையை நாம் பார்க்கும் பொழுது, முதல் அன்னை ஏவாளாகவும், இரண்டாவது அன்னை மரியாளாகவும் நமக்கு இருக்கின்றார்கள். இதற்கு நமது முதல் வாசகத்திலே நாம் கேட்டதுபடி பாவம் செய்த நமது முதல் பெற்றோர் மனுக்குலத்தையே பாவத்தில் தள்ளிவிட்டனர். அந்த முதல் மனிதன் ஆதாம் தன்னுடைய மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவள் ஒரு தாய். உடலளவில் உயிரோடு இருந்தாலும் இறைவன் முன் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக இறந்த மனுக்குலமாக மாறியது. இறந்து போன மனுக்குலம். இதை இறைவன் தன்னுடைய மனதில் கருதி, என்று நமது முதல் பெற்றோர் பாவத்தில் விழுந்தனரோ அன்றே அந்த இறைவனின் மனதிலே
இந்த இரண்டாவது தாய் மரியாதை தன்னுடைய உள்ளத்தில் கொண்டுள்ள தன்னுடைய எண்ணத்தில் கொண்டு இவ்வாறு சொல்கின்றார். உன்னுடைய வித்துக்கும் அவளுடைய வித்துக்கும் போராட்டம் ஏற்படுத்துவேன். உன்னுடைய வித்துக்கும் மற்றொரு பெண்ணை உருவாக்கும் நான் அவளுடைய வித்துக்கும் எதிர்மாறாக மாற்றுவேன் என்று. இந்த இரண்டாவது பெண் உயிர் கொடுக்கும் அன்னை. முதல் பெண் உயிர் வாழும் அன்னை. இரண்டாவது அன்னை உயிர் கொடுக்கும் அன்னை. இன்று நாம் வாழ்வது, விசுவாசத்தில் வளர்வது, திருச்சபையை வழிநடத்துவது இந்த அன்னை. நாம் அனைவரும் அந்த அன்னையை போற்ற நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை என்று பாடுகின்றோம். அந்த தெய்வ சாயலை கொண்ட இந்த தூய கன்னி மரியாள் நம்முடைய அன்னையாக அந்த சிலுவை மரத்திலே உயிர் விடும் முன்பாக நமக்கு கொடுக்கின்ற இதோ உன் தாய். நாம் அனைவருக்கும் அந்த தாயாக இருக்கும் பொழுது நாம் அனைவரும் அவையின் அங்கத்தினர்களாக இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் ஒன்றிணையும் பொழுது இந்த அன்னை அந்த திரு அவையின் அன்னையாகவும் மாறுகின்றார். அந்த அன்னையிடம் நம்மை ஒப்படைத்து அந்த அன்னையின் வழி நடத்துதலை நாம் வழி செல்ல கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்க்கையை வாழ இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்கள் இறை பற்றி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உன் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பழியை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிடம் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த
கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளேன். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணமாக உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அழைத்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைச்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை குறைந்து நீ காணிக்கைகளை தூய்மைப்படுத்த போய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வாண்டமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுகளை செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியர்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உலகங்களாக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை பற்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரும்பற்றுக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க
யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் கருணைக்கான எதிர்நோக்கை எங்களுக்கு தட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லவராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உலகம் முழு அண்டவெளியில் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருதல்கள் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயன்களாகிய என்னை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை இவ்வருளடையாளத்தில் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த உம் அடியாராகிய கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது.